ஹாய் ஹலோ எல்லாம் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ஆளோடு எதிர்பார்த்துங்க வடபழனி பிரம்மாண்ட சக்தி குழு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நாங்கள் வந்து 3 வருஷமாக இந்த சக்தி குழுவை நாங்கள் போய் பார்த்துட்ருக்கோம். முதல் வருஷம் வந்து எப்படி போனோன்னா நாங்கள் வந்து எங்களோட நெய்பர் சொல்லி தான் நாங்கள் போய் பார்த்தோம் அந்த குழுவை. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் அப்போ வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கல. 2வது வருஷம் போயிட்டு அதை நாங்கள் ஃபோட்டோவாக தான் எடுத்தோம். அதனால தான் உங்களுக்கு ஷார்ட்ஸாக கொடுத்துருந்தோம். இந்த 3வது வருஷ குழு வந்து பார்க்க முடியாதவங்களுக்கும் குழு பிரியர்களுக்கும் நாங்கள் வீடியோவாக ஷூட் பண்ணி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். வாங்க இந்த வடபழனி முருகர் கோயில் குழுவை வந்து பார்த்து ரசிக்கலாம். இங்கே வந்து பொம்மைங்க வந்து 4 புறமும் வந்து மேலேருந்து கீழாக சைட்லலாம் அழகாக வந்து வரிசைப்படி அழகாக வந்து அடுக்கி வச்சுருந்தாங்க. அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த குழுவில் வந்து நிறைய கான்செப்ட் வந்து வச்சுருந்தாங்க. அதில் வந்து சீதா கல்யாணம், துரியோதனன் திரௌபதி, இது அறுபடை வீடு முருகர் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து கார்த்திகை பெண்கள் வந்து முருகர் வந்து எப்படி வளர்க்கப்பட்டார்னு அந்த இதுவும் வச்சுருந்தாங்க. இந்த வடபழனி முருகர் உருவானது எப்படின்ட்டு அதையும் வந்து கான்செப்டாக பண்ணி அதை அழகாக கதையாக உருவாக்கி அழகாக கொடுத்துருந்தாங்க. இங்கே வந்து ஒரு படியிலே ஒரு அம்மன் அழகாக வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி வராகி அம்மன், வெற்றிலை அம்மன், குழந்தை அம்மன், கிரகலட்சுமி, ராஜராஜேஸ்வரி, காளிகாம்பாள் எல்லா அம்மனும் வந்து வச்சுட்டு இருந்தாங்க. இந்த நவராத்திரி 9 நாளும் ஒவ்வொரு பிரபலங்கள் வந்து பாட்டு கச்சேரி, இசை கச்சேரி, பரதநாட்டியம் மற்றும் சொற்பொழிவுலாம் ஏற்பாடு செய்திருந்தாங்க. இந்த விழாக்கள்லாம் ஏற்பாடு செய்திருந்தாங்க. நாங்கள் போன முந்தைய நாள் தான் தியா பாப்பா வந்து பாட்டு பாடியிருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி வந்து வீரமணிகண்ணன் ஐயா வந்து பாட்டு பாடியிருந்தாங்க. அதுக்கு மறுநாள் வந்து வேல்முருகன் வந்து பாடுறதா இருந்தார். அந்த இசை கச்சேரி பரதநாட்டியம் பார்க்குறதுக்கும் நல்லா கேட்குறதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து 9 நாளும் 9 அலங்காரம் அம்மனுக்கு பண்ணி நம்மளுக்கு வந்து ஆரத்தி காமிச்சு அதை வந்து நம்மளுக்கு 7 மணிக்கு வந்து நம்ம பார்க்குற மாதிரி அதை செஞ்சுருந்தாங்க. நாங்கள் போன அன்றைக்கி வந்து ஸ்ரீ கம்பாநதி அம்மன் அலங்காரத்தில் இருந்தாங்க. அங்கே வந்த குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு போட்டி வச்சுருந்தாங்க. அது என்ன போட்டினா, அந்த அம்மன் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறதும் நவராத்திரி கொலுவை பற்றியும் நம்ம வந்து குழந்தைங்க வந்து தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அதுலேருந்து ஒரு கேள்வி கேட்டாங்க. அந்த கேள்வி கேட்டு அந்த வந்து ஃபார்ம் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ஃபார்ம் மாதிரி கொடுத்து அதில் கேள்வி கேட்டு அந்த குழந்தைங்கள வந்து அதுக்கு பதில் சொல்லி அங்கே வந்து குழந்தைங்களுக்கு வந்து நிறைய பரிசுகளும் கொடுத்துருந்தாங்க. அங்கே வந்து சீரியல் நடிகை வந்து அம்மு ராமச்சந்திரன் உங்களுக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களும் வந்து அந்த பூஜையில் வந்து கலந்துக்கினாங்க. எங்களை பார்த்து அவங்க வந்து அழகாக சிரித்தாங்க. வீரமணிகண்ணன் ஐயாவும் அந்த அம்மு ராமச்சந்திரவும் குத்து விளக்கேற்றி அந்த ஆராதனையை வந்து தொடங்கி வச்சாங்க. கோயிலுக்குள்ளே நாங்கள் நுழைஞ்ச உடனே முதல்ல போயிட்டு கொலுவை பார்த்துட்டோம். ஏன்னா அப்புறம் நிறைய கூட்ட நெரிசல் எங்களால் பார்க்க முடியல. அப்படியே நாங்கள் அந்த கொலுவை பார்த்துட்டு உள்ளே இருக்க முருகரையும் போய் தரிசனம் பண்ணிவிட்டு மற்ற எல்லா தெய்வங்களையும் போய் பார்த்தா மற்ற எல்லா தெய்வங்களும் சந்தன காப்பு வந்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருந்தாங்க. முருகரும் வந்து சந்தன அலங்காரத்தில் தான் அன்றைக்கி இருந்தார். இந்த ஒரு விஷயம் நான் வந்து பார்த்தேன். அது என்னென்னா, முருகர் வந்து மூலஸ்தானத்தில் வந்து காலில் வந்து காலணி அணிஞ்சிருக்காரு. இது வந்து எனக்கு என்னென்னு தெரியாது. இந்த கேள்விக்கு வந்து இதை பார்த்துட்ருக்கவங்க வந்து இதுக்கு பதில் தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதை நானும் தெரிஞ்சுக்கிறேன் ப்ளீஸ். நான் நிறைய தடவை வடபழனி கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துட்டு தான் நான் காலணி போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு முருகர் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். நீங்களும் இனிமேட்டு நெக்ஸ்ட் டைம் போனீங்கன்னா முருகர் காலில் காலணி இருக்குதான்னு சொல்லிட்டு மறக்காமல் கண்டிப்பாக பாருங்கள். நான் உங்களுக்கெல்லாம் சொல்லியிருந்தேன்ல, பிரபலங்கள் இசையமைப்பாளர்கள் எல்லாம் வந்து சொற்பொழிவாட்டுறாங்க, கச்சேரி பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அது இந்த வருஷம்தான் ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாேருக்கும் இந்த கொலுவை கூட்டிகிட்டு போய் காமிங்க. முக்கியமாக உங்கள் வீட்டில் கிட்ஸ் யாருனா இருந்தாங்கன்னா அதை கூட்டிகிட்டு போய் காமிங்க. அந்த கொலு அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கொலு மூலயமா நம்மளோட புராண கதைகள், வரலாற்று கதைகள், தெய்வத்தினோட கதைகள் எல்லாத்தையும் வந்து நம்மளுக்கு இந்த கொலு மூலயமா குழந்தைங்களுக்கு வந்து விளக்கி சொல்லுங்கள். அவங்கள ஆர்வமுடன் பார்க்கறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். நீங்களும் வந்து இந்த வடபழனி கோயில் கொலு வந்து போய் பார்த்துருக்கீங்களா? அந்த பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். நாங்கள் பார்த்த மாதிரி இந்த கொலுவை வந்து நீங்களும் வந்து நெக்ஸ்ட் வருஷம் வந்து போய் பாருங்கள். பார்க்காதவங்களையும் கூட்டிகிட்டு போங்க. பார்த்து பிடிச்சிருந்ததுன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸும் எங்களுக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் நாங்கள் எடுத்தோம். நடுவில் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைனால அந்த வீடியோ வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சாரி ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு சாட்டர்டே வேணுமா சண்டே வேணுமா கேட்டிருந்தோம். எல்லாருமே சாட்டர்டே வேணும் தான் கமெண்டில் சொல்லியிருந்தீங்க. அதனால தான் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து சாட்டர்டே வரும். எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோ புது வீடியோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அந்த கமெண்டில் எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டென்ட் கொடுக்க நாங்கள் ட்ரை பண்ணுறோம். உங்களோட சப்போர்ட் இல்லாமல் நாங்கள் வந்து ஹைட்ஸ் வந்து அச்சீவ் பண்ண முடியாது. அதனால் நீங்கள் வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எங்கள் வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க. அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்கள் வீடியோவை பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ் வந்து உங்களுக்கு புதுசு புதுசாக டெய்லி வந்துட்டுருக்கோம். தேங்க்யூ.